ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிரபு தந்தையே, மகிழ்ச்சியானது மாலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் ஆண்டுடைய பாதத்திலே பரிசுத்த அலங்காரத்திலே நாங்கள் தொழுது உண்மை சேவிக்கத்தக்கதாக நெருங்களுக்கு தந்திருக்கிற ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறதான உடைய பிள்ளைகளை யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அலங்காரத்தினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்திலிருந்து கடந்து செல்லத்தக்கதாக என் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளை முழுவதுமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்தருள்வீராக. உம்முடைய தூய நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆராதனை கீதங்கள் 716 கீதங்களும் கீர்த்தனைகளும் 484 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 716 கீதங்களும் கீர்த்தனைகளும் 484. Yeah.
செய்து துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியின் செய்வானாக அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தமுள்ள இதயத்தோடு அறிக்கையிடும் வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் பாவத்து நிமித்தம் துக்கப்படுறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்குதான் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய விடவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வனாந்தரத்தில் போவதோ சோதனை நாள் நடந்தது போல உங்களுடைய என்னை பரிசுத்தமாத்து என் பிள்ளையாய் கண்டார்கள். 40 மாசத்திலே யாரோ சென்று அவர்களுடைய தினமுண்டோ என்னை மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119, 161 வசனம் முதல் 176 வசனம் முடிய. சங்கீதம் 119, 161 வசனம் முதல் முடிய. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கிடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. பரிசுத்தே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். விதைப்பு சமாதானமுள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது.
சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்க முடியாத குறிப்பிட்ட 1ஆம் வேத பாடம் வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசிக்க முடிந்தது. இவ்வாரத்துக்குரிய சத்திய வசனம், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 22/9/2022 வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கம் போல் மிஷனரி மன்றாட்டு ஆராதனை நடைபெறும். திருச்செவின் பிள்ளைகள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 27/9/2021 வருகின்ற திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலான ஆராதனை நடைபெறும். திங்கட்கிழமை ஆராதனையிலே இதுபோலவே மாலை ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 29/9/2021 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகினாலே மாலை ஆராதனையிலே நீங்கள் தகுந்த ஆயத்தத்தோடு கர்த்தருடைய பந்தியில் சேர நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுடைய கரங்களிலே பிறந்த நாள், திருமண நாள் படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து தினமும் பூர்த்தி செய்து கொடுக்காதவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை படிவம் இல்லை என்றால் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் மேசா கட்டத்திலே வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை எழுதி அதன் பக்கத்தில் இருக்கிற மொபைல் நம்பரையும் நீங்கள் எழுதி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திற்கு தேவையான மைக் ஸ்டாண்ட் ஏற்கனவே அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஏவப்பட்டோர் அதனை வாங்கி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நம்முடைய ஆலய பராமரிப்பு கவர் உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் ஏற்றவாறு கர்த்தர் உங்களுடைய மனதில் ஏவுவாக நீங்கள் அதனை ஆலயத்திலே படைத்து அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய மண்டபத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால் இங்கிருந்து பார்க்கும்போது அது மிகவும் இருளாக இருக்கிறது. எனவே அங்கே இங்கே இருக்கிற போல ஒரு பிரகாசமான ஒரு லைட்டு அங்கே தேவை. தயவுசெய்து பெண்ணை திரும்பி பாருங்கள். ஆலயத்தில் இருக்கிற இந்த வெளிச்சம் அங்கே இல்லை. ஆகினாலே நம்முடைய ஆண்டவர் ஒளியானவர், அவர் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய ஆலயமும் மிகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும். எனவே உடனடியாக கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஏவுவார் என்றால் இந்த மண்டபத்திலேயும் ஒரு விளக்கு, இது போன்ற மெர்க்குரி அல்லது LED விளக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய வளாகமும் ஆலயமும் இப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும். எனவே விதமான குறைகள் ஏற்படும் போது நீங்கள் சொல்லாமலேயே ஆண்டுடைய ஆலயத்தை நீங்கள் அலங்கரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை என்று திரு பாக்கியராஜ் அவர்கள், 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேவரு பெல்சியா, 22ஆம் தேதி புதன்கிழமை கென்சி பியூலா டாக்டர் மிஸ்டர் சுந்தராஜ், 25ஆம் தேதி சனிக்கிழமை ஜஸ்டின் மேத்யூ சன்னா மிஸ்டர் செல்வராஜ். திருமண நாட்கள் எதுவும் இல்லை. ஒருவேளை பிறந்த நாள் திருமண நாள் விடுபட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். வார்த்தையை தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை ஆசிரிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக தலைவணங்கி நாம் சிறப்பு செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தந்தையே, மகிமையான இது வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, மனுமக்களை நீர் படைத்து உலகம் அனைத்துள்ள யாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியால் அதிகாரங்களையும் தந்து எங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்பி இருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயினும் காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது என்று உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து வரும் பொழுது எங்கள் பாதைகளை செவ்வையாக்கி நேரான பாதையை நடப்பித்து எங்களை பாதுகாக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். அதுபோலவே இப்போதும் பேர் வாசிக்கப்பட்டதான உமது அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சகல நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வாழ வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைவான ஆசீர்வாதங்களை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறதான மெய் பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈர்த்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாக போகும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே புதிய கிருபைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய ஐஸ்வர்யங்களும் நிறைவாய் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக சொல்லி நாங்கள் திருச்சபையாக செல்கிறோம். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் முதல் கொண்டு அவருடைய நாமங்களை அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் அதிசயங்களை காணப்பட முடியாது செல்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களுக்கு முன் செல்கிறவர், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர், எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் என்றைக்கும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களோடு என்னுடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறாக. உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய நிறைவான நன்மையினாலும் நீருடைய பிள்ளைகளை அதிகமாய் நிரப்பியபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தூய நாமம் என்னென்றைக்கும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்புக்குரியவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே
ஏற்கனவே விடுபட்டிருக்கின்ற வீடுகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கூர்ந்தார். கிட்டத்தட்ட 80% வீடுகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. சில வீடுகளிலே நாங்கள் வரும்போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. சில வீடுகள் தம்பி புதியது என்றனாலே எனக்கு தெரியவில்லை. அப்படி யாருடைய வீடாவது விடுபட்டிருக்கும் என்று சொன்னால், நாங்கள் வரவில்லை என்று சொன்னால், தயவுசெய்து உங்களுடைய வீட்டு இருக்கும் இடத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நாங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, உங்களை யாவரும் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த ஆராதனையிலே கிட்டத்தட்ட எல்லா முகங்களையும் என்னால் பார்க்க முடிகிறது. எத்தனை வீடுகள் சந்தித்திருக்கோமோ அத்தனை வீடுகளில் முகங்களையும் பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக ஆண்டவருடைய ஆராதனையிலே நாம் தவறாமல் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனையிலே மணியடிக்கிற நேரமெல்லாம் நிச்சயமாக நாம் ஆராதனைக்கு வந்து பங்கு கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் யாவரும் உற்சாகத்தோடு பங்கு பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுபோலவே புதன்கிழமை நடக்கிற அந்த மிஷனரி மன்றாட்டு ஆராதனையிலேயும் நீங்கள் அதிகமாக பங்கு கொள்ள வேண்டும். அதுவும் இதுபோல மாலை ஆராதனை தான் 7 மணிக்கு தான் நடைபெறுகிறது. ஆனால் மன்றாட்டு ஆராதனை என்று சொன்னவுடன் நீங்கள் மண்டியிடுவதற்கு ஆட்கள் யாரும் இல்லை. பெரிய ஆட்கள் 4-5 பேர் வர்றாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் நம்ம ஜபிக்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். மிஷனரி பணித்தளத்தை குறித்த ஏற்கனவே வந்திருக்கிறவங்க கேட்டால் தெரியும். அநேக இடங்களிலே நாங்கள் மிஷனரி பயணம் செய்திருக்கிறேன். அங்குள்ள நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த நாட்களில். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே நீங்கள் யாவரும் மிஷனரி மன்றாட்டு ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அந்த புதன்கிழமையில் நான் அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய திருச்சபையிலிருந்து வருகின்ற நாட்களிலே நம்முடைய பக்கத்து மாநிலத்திலே மிஷனரி பயணமாக நாம் செல்வதற்கு ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இங்கேயே அமர்ந்து விட்டு நாம் ஜெபித்துவிட்டு போகக்கூடாது. நம்முடைய இந்திய தேசத்திலே மக்கள் யாவரும் எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி மிஷனரி இயக்கங்களின் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த அந்த பயணங்களிலே செல்வதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு புதன்களிலும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த திங்கட்கிழமையிலேயும் நான் உங்கள் மத்தியிலே அதை தெளிவாக கூறுகிறேன். எனவே நீங்கள் யாவரும் திரளாக அந்த பயணத்திலே பங்கு பெறுமாறு ஆயத்தப்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பணம் செலவாகாது. பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்கு தான் நாம் போக இருக்கிறோம். எனவே நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஜெபித்தால் மட்டும் போதாது, ஜெபித்ததுடைய பலனை நாம் கண்ணாலே காண வேண்டும். அதற்காக அந்த இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஆலயம் இல்லாமல் அவர்கள் வீதிகளிலே உட்கார்ந்து கம்பு நட்டி அங்கு அந்த புல்லாடை வைத்து கோரை வைத்து எப்படி அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆராதனைக்கும் அவனுடைய ஆராதனைக்கும் எவ்வளவு வித்தியாசம், என்னுடைய விசுவாசத்திற்கும் அவருடைய விசுவாசத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக காண முடியும். எனவே நீங்கள் அதற்கும் ஆயத்தப்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு இதுபோல 7 மணிக்கு மிஷனரி வாழ்க்கை வரலாற்று ஆராதனை நடைபெறும். லாக்டவுன் இருந்தாலும் சரி, அது இல்லாட்டாலும் சரி, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மிஷனரி வாழ்க்கை வரலாற்று ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனைக்கு பாடல்களிலே 2-3 பாடல்கள் பாடிவிட்டு ஒவ்வொரு வாரமும் மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பகிரப்படும். எனவே நீங்கள் அது மிகுந்த உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே நீங்கள் யாவரும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகமாக விடுமுறை நாளாகத்தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மிஷனரி இந்த வாழ்க்கை வரலாற்று ஆராதனையிலே தவறாமல் பங்கு பெற்றவர்களுக்கு அடுத்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். சரிங்களா? அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் நம்ம தொடங்குகிறோம். அடுத்த செப்டம்பர் மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு யார் யாரெல்லாம் தவறாமல் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பரிசு வழங்கப்படும். சரிதானா? அங்கே வரலாமா எல்லாரும்? கதை கேட்கறதுக்கு பயமாக இருக்கு உங்களுக்கு. கதை தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி. ஆனால் உங்களோட கேள்வி கேட்டுன்னு பயந்துறாங்க. உங்களுடைய மிஷனரி வாழ்க்கை வரலாற்றை பற்றிய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அடுத்த வாரம் நமக்கு
முதியோர் ஞாயிறு. எனவே முதியோர்கள் யாரும் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே முதியோர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தவறாமல் பங்கு பெற வேண்டும். வீட்டில் நடக்க முடியாமல் இருந்தால் கூட தயவுசெய்து ஆட்டோவை பிடிச்சி நீங்கள் பிடிச்சி போடும். உங்களுக்கு சேர் இல்லாட்ட கூட உங்களுக்கு போடப்படும். முதியோர்கள் கண்டிப்பாக அந்த ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். எனவே முதியோர்களுக்கான சிறப்பு ஆராதனை நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? திங்கட்கிழமை என்னது? இப்போதான் சொன்னேன், முதியோர் ஞாயிறு. அதனால் திங்கட்கிழமை முதியோர் ஆராதனை. அதை நீங்கள் யாரும் சிறப்பாக பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 60 வயதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன். நம்முடைய கவர்மெண்ட் அரசு அறிவிப்படி இப்போ யாரெல்லாம் 60 வயசுக்கு மேலே வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 ரொம்ப குறைவாக இருக்கீங்க. ஒரு 10 பேருக்குள்ள இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் நான் வீட்டில் சந்திக்கும் போது சிலர் சிறுவீனம் தங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டினார்கள். அவர்களுக்காக நாம் செபிப்போம். அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் ஆலயத்துக்கு அழைத்து வந்து கொஞ்சம் நேரம் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் அழைத்து வருமாறு உங்களுக்கு நான் போட்டு கேட்டுக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்களும் கால்கள் மேல்நிலைப் பள்ளியிலே மேல்நிலை மாணவர்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியராகவும் ஆண்டுடைய ஊழியத்தையும் திறம்பட செய்து வந்த சகோதரர் ஞானராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் இந்த நாளிலே நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அவர்கள் ஆண்டுடைய பணி, ஆசிரியர் பணி நிறைவேற்ற போதும் அவர்கள் இன்றும் அயராத ஆண்டவர்களுக்காக உழைத்து ஆண்டுடைய பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் மிஷினரி ஊழியத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. எனவே நீங்கள் 3வது வாரத்தோடு நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் தவறாமல் பங்கு பெறும் மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 662, கீதங்கள் கீர்த்தனைகளும் 508 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 662, கீதங்களும் கீர்த்தனைகளும் 508 பாடுவோம்.
கர்த்தரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான தம்பி நெல்சன் பொன்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சபையில் எனக்கு ஞாயிறு ஆராதனையில் ஏதோ ஒரு முறை மட்டும் வந்து செய்தி கொடுத்து ஞாபகம் இருக்கிறது. ஆனால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் துறைக்கு குடும்பமாக வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். வெளியே வைத்து நடைபெற்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினாலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்தார். ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய கிருபையின் வசனத்தினால் உங்களை நிரப்பி வழிநடத்துவார் என்பதற்கு சந்தேகமில்லை. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்காக நாம் அவர்களோடு காத்திருக்கோம். நிச்சயமாய் கர்த்தர் தன்னுடைய வசனத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனாய் தேவனே, ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களில் அன்பு கூர்ந்து உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை அழைத்து கொண்டு வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய், எங்களையே ஆண்டவரே பலியாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், அநியாயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், அன்பற்ற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது. எங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆத்மாவை உமக்கு நேராய் திருப்பிருளும், எங்களுடைய இருதயத்தை வசனத்தினால் நிரப்பும், எங்களோடு கூட பேசும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்திய திருச்சபை நல்ல ஒரு திருச்சபை. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நிறுவப்பட்ட இந்த திருச்சபையிலே தேவ அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்து கொண்டு அன்பிலே பெருகின திருச்சபை. ஆனால் பக்க வழியாய் ஒரு சிலர் நுழைந்து, நீங்கள் இதையெல்லாம் செய்யாவிட்டால், இந்த பாரம்பரியத்தை எல்லாம் செய்யாவிட்டால் நீங்க எங்க போக மாட்டீங்க? பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நீங்க வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவி சுத்தப்படுத்தலாம், யாரும் வர மாட்டா. இயேசுக்கு வீட்டுக்கு வர மாட்டா. காலையில எழுப்பி முத்தத்தை தெளிக்கலன்னா அதனால நம்ம 7 மணி நேரம் தூங்கு. ஆனா நம்ம பக்கத்துல அந்த வீட்டுக்காரங்க விடியங்கள் 4:30 மணிக்கு எழுப்பி அழகா தெளிச்சு கோலம் போட்டு ஜம்முன்னு வச்சுறாங்க. ஏன் அவங்க எப்படி செய்றாங்க? அப்பதான் என்ன வரும்? அது வரும், இல்லைன்னா வராது. எனக்கு மிக பிரியமானது பிள்ளைகளே, இப்படி பலவிதமான பாரம்பரியத்தை உள்ளே புகுத்தி எதை விட்டு பிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள்? கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்கிற கள்ள சகோதரர்கள் உள்ளே நுழைந்து விட்டார். ஆகையால் பவுல் கதறான். என்ன கதறான்? உங்களுக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருந்தாரே, அவர் எங்க போயிட்டாரு? செத்து போயிட்டார். ஆகையால் மறுபடியும் கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் உருவாகும்படி நான் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு என்ன வேதனைப்படுகிறார்களோ அதே போல என் இருதயம் வேதனைப்படுகிறது. சிலுவையில் கிறிஸ்து மரித்தது வீணாய் போய்விட்டதே. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள்
கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நான் உங்கள் சபைக்காக ஜெபித்து ஆயத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படியா எனக்கு ஞாபகப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை, தெய்வீக அன்பை குறித்து பேசு. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிற கிறிஸ்தவம் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமாய் இருக்கிறது. கிரியைகள் வெளியே கிறிஸ்தவ கிரியைகள் போல் தெரிகிறது போல தெரிகிறது. ஆனா அங்க யார் இல்லை? கிறிஸ்துவ. ஆலயத்தில் கிறிஸ்துவை பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம், ஆனால் அங்கே யாரை பார்க்க முடியல. சரிங்களா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்களுக்கு நிச்சயம் தெரியும். அதில் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை நன்றாக ருசித்து ரசித்து சாப்பிட்டு அப்படியே இங்கிருந்து வெளியேற்றணும், வரணும். இது அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சரியா? ரைட். இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நீங்க எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்க தெரியாது. சரியா? உங்க ஊருக்கு கிறிஸ்தவம் வந்து எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய திருநெல்வேலி திருமன்றத்தில் 1980ஆம் ஆண்டு 200 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்லி விழா கொண்டாடினாங்க. 1980. சரி, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக உங்களுக்கு நிறைய வசனம் தெரியும். அதனால முதல்ல இந்த அன்பை பற்றிய ஒரு சில வசனங்கள் கேட்க போறேன். யாரெல்லாம் சொல்ல போறீங்க பார்க்குறேன். முதல்ல குட்டி பிள்ளைகள், சரியா? 10 வயசு, சாரி 5வது வரை படிக்கிற பிள்ளைகள் யாராவது எழுப்பி அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லணும். யார் சொல்றா? 5வது படிக்கிற பிள்ளைகள். எந்த வசனமும் சரி, பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு அன்பை பற்றி. ஒரு வசனம் 5வது படிக்கிற பிள்ளை சொல்லலாமா? ரைட், சொல்லலையா? வாய்ப்பு முடிய போகுது. அன்பை பற்றி ஒரு வசனம் 5வது படிக்கிற பிள்ளை வர ஏதாவது பிள்ளைகளுக்கு ஒரு வசனம், எந்த வசனம் சொல்லலாம்? பிள்ளைகளுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது வாலிப பிள்ளைகள், திருமணமாகாத 13, சரி 11 வயசுக்கு மேல, ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ டீனேஜ் 15 வயசுல இருக்கு. 15 வயசுல எத்தனை படிப்பாங்க? 10வது. 10வது போற 6வது 10வது படிக்கிற பிள்ளைகள் அன்பை பற்றி ஒரு வசனம் சொல்லும்போது பொம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள்ல, பெண் பிள்ளைகள்ல 6வது 10வது வரை படிக்கிற பிள்ளைகள் எந்த வசனத்தையாவது சொல்லுங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சு. பையங்க 6வது 10வது வரை வழக்கமா பொம்பளை பிள்ளை சொல்லும். அதுவே சொல்லு. வெரி குட். எங்க அணியில ஒரு ஆள் இருக்கு, சொல்லுமா? வெரி குட். முன்னோடியா அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. எங்க அணியில ஒரு பெஞ்சு கிடைச்சிச்சு. கர்த்தருடைய ஆசிரியர் பாருங்க. சரி, இனிமே வாலிப பிள்ளைகள் அவங்க வேலை பார்க்கலாம், படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம். அதாவது 10வது மேல ஹையர் செகண்டரி, காலேஜ் படிச்சுட்டு முடிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க, எல்லா வாலிப பிள்ளைகளும் ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வசனம் சொல்லுங்க. அன்பை பற்றி ஒரு வசனம். நீங்க சொல்ற பார்த்தா எங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும், ஆனால் நாங்கள் எளிமையாக நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம். நீ கேட்கிறாவது நாங்கள் சொல்றதாவது அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியும். வசனம் எங்களுக்கு தெரியாத மட்டும் நினைச்சிடாதங்க, எல்லா வசனமும் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, உச்சாம சொல்லுங்க. இது நம்ம வீடு, இது அடுத்த வீடு இல்லை. நம்ம வீட்டில் சொல்லணும், அடுத்த வீட்டில் சொல்ல போகிறோம். சும்மா தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்லுங்க. வாலி பிள்ளைகள் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. வாலி பையங்க ஓகே, அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சார், பெண்கள் ஒரு ஆளையும் சொல்லுங்க. ஒன் பை ஒன். நீங்கள் சொல்லுங்க, அந்த லாஸ்ட் சொல்லுங்க. உன்னிடத்தில் அன்புகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அன்பு ஒருக்காமல் ஒழியாது. வெரி குட். ஆண்கள்ல தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க.
உங்களுக்கு டைம் போச்சு. சரி, நீங்கள் 2 வாங்க. God bless you. God bless you. சரி, இப்போ காமன எல்லாருக்கும், சரியா, என்ன தவிர எல்லாருக்கும் ஒரே ஒரு வசனம் மட்டும் கேட்கப்படும். என்ன வசனம்னா, ஆவியின் கனிகளை எழுப்பி சொல்லுங்க பாப்போம். எழுப்பி சொல்லுங்க. ஆவியின் கனி, ஆவியின் கனி. பாராம சொல்லுங்க, பாராம சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு நாள் 4 சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக சொல்ல முடியும். 4 சொல்லுங்க பாப்போம். பாராம சொல்லுங்க. வெரி குட். வாங்க 2 வாங்க. அவ்வளோதான், பரிசு முடிஞ்சு போச்சு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இது எதுக்கு கேட்டேன்னா, வசனத்துக்கு நீங்களும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் என்ன இருக்கு? உயிர். வசனத்தில் என்ன இருக்கு? உயிர். அது நமக்கு என்ன கொடுக்கும்? வாழ்வு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இயேசு சொன்னார், பரிசுத்தர் வரும்பொழுது, சத்தியாகியா வரும்போது என்னுடையது இருந்து உங்களுக்கு நினைச்சுவார், சொல்லுவார். நம்ம இதயத்தில் என்ன வசனம் இருக்கோ அதை எடுத்து அப்படி ஞாபகப்படுத்துவார். இங்கே இருந்தால் நான் நினைச்ச முடியும், ஞாபகப்படுத்த முடியும். வாழ்த்துக்கு. இந்த ஆவியின் கனிங்கிற வசனத்தில் அந்த அந்த அவங்க குயிக்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக சொல்லி தந்துருந்தேன். என்ன? முதல்ல 3: அன்பு, சந்தோஷம். இந்த 3 உள்ள இருந்து தானா வரும், ரட்சிக்கப்பட்ட பிறகு வரும். நமக்குள்ள சுபாவம் கிடையாது. ஆனால் இயேசுவை சந்தித்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள இருந்து அது உருவாகும். அப்படி ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடும். சரியா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது நம்ம பிறரிடத்தில் காட்ட வேண்டியது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். கடைசி சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இது வசனத்தின் மூலமாக நம்ம உருவாக்கணும். வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். வசனம் உள்ள இருந்தால் இச்சையடக்கம் இருக்கும். சரியா? இது பெருகும். இப்படி 3 நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். கலாத்தி திருச்சபையில் பவுல் சொல்வது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சரியா? கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைக்கு நம்ம ஆலயத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யறோம், அல்ல ஒரு நேர்ச்சி செய்யறோம், நல்லது. ஆனா கிறிஸ்து இயேசுவினிடத்தில் என்னதான் உதவும்னா அன்புதான் உதவும். அந்த அன்புனால கிரியை வெளிப்படணும். அதே அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சரி, கவனிங்க. முதல்ல அன்புனா என்ன? அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு பாடம் இங்க வரணுமா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு தெரியும். அந்த தெரிய வேண்டியதை தெரிய வேண்டிய பிரகாரமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு காரியத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. அந்த தெரியணும்னு நினைச்சோம்னா எப்படி தெரியணும்? சரியா தெரிந்து கொள்ளணும். தப்பா மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு வழி எதுன்னு சொன்னால், நீங்கள் இப்படி போங்க, அங்கே பஸ் ஸ்டாண்டு வரும், அப்புறம் அங்கேருந்து திரும்பி அங்கே போங்க, 3ஆம் மைல் வரும், அங்கேருந்து போங்க அப்படி வரும், அப்படி புதுக்கோட்டை வரும். அப்படின்னா நீங்கள் புதுக்கோட்டை தாண்டி வாக்கம் போய் அங்கேருந்து திரும்பினீங்கன்னா நேராக வந்துடலாம், சிலுவூருக்கு வந்துடலாம். எங்கே போக முடியாது? திருநெல்வேலி சேரலாம். அப்போ தெரிய வேண்டிய காரியங்களை சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதிலிருந்து வேதாகமத்தை நாம் படித்துக் கொண்டாலும் இதுதான் எங்களுக்கு தெரியுமே. கிட்டகுமர கதையா? அது எங்களுக்கு தெரியும். சகைவா? அது எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் எங்கே இல்லை? அனுபவத்தில் இல்லை.
அதான் விஷயம். எல்லாம் மண்டையில இருக்கு, எல்லாம் எங்க வரல, இருதயத்துக்குள்ள வரல. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அன்புனா என்னன்னா 2 யோவான் 6ஆம் வசனத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா இருக்கு. 2 யோவான் 6ஆம் வசனம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே போதும். எப்போ ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல வர பார்த்தா இருக்கிற கற்பனை கட்டுக்கு அடங்காத கற்பனை. எந்த மனசு நடக்கிறது? உங்க ஈஸியா முடிச்சுட்டாரு யாரு? யோவான். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு அப்படின்னு. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் போய் கவனிங்க. வரட்டாட்டா இனிமே நீங்க வரட்டாட்டா அப்படியே கவனிச்சிருங்க, டைம் ஓடிடுது. அது உங்களுக்கு தெரிய சம்பவம் வரட்டாட்டா, தெரியாதுன்னு சொல்லுவேன், அது பரட்டிக்கலாம். இது தெரிஞ்சதுதான். வேதம் பாருங்க, ஒருவன் இயேசு கிறிஸ்துவத்துல வந்து ஆண்டவரே கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது? எங்களுக்கு மோசே 10 கற்பனை கொடுத்துருக்காரு. அது கஷ்டமா இருக்கு, அவ்வளத்தையும் மனசுல வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால பிரதான கற்பனையாவது சொல்லும், அதையாவது கைக்குள்ள பார்க்கணும். ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனை. இரண்டாவது சொல்றது, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்புறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவைகளில் அன்றி வேறே பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. பெரிய கற்பனை என்னது? சரியா? பிரதான கற்பனை என்னது? அன்பு. பிரதான கற்பனை தேவனிடத்தில் அன்பு, பெரிய கற்பனை அன்பு. பவுல் இதற்கு எழுதுறாரு, யார் கரெக்டா சொல்ல மட்டும் பிறக்க போதுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இயேசு சொன்னாரு அன்புதான் பெரியது, பவுல் சொன்னாரு இதுதான் பெரியது, அன்புதான் பெரியது. சரியா? ஒரு வேதாம கல்லூரியில வேதாம ஆசிரியர் அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் யாராவது ஒருவர் எழுப்பி நின்று பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரை பிரதானமான கருத்து என்ன என்று சொல்லி ஒரே வரியில் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு மாணவன் எழுப்பி சொன்னார், கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு. முடிச்சிட்டார். அதான் கரெக்ட் அப்படின்னாரு. எவ்வளவு புரட்டி புரட்டி படிச்சாலும் சரி, வேத கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? உன்னை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. சரியா? ஒண்ணு தெரிஞ்சிடுங்க, அன்பு மனுஷத்து இல்லைன்னா என்னதாயிரும்? என்னதாயிரும்? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், மிருகமாயிரும். நான் சொல்லலையா, உங்க சபால தான் சொன்னாங்க. சரியா? தூதனிடத்தில் அன்பு இல்லைன்னா, தேவதூதன் இருக்கான்ல அவன்கிட்ட அன்பு இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கரெக்ட் தான், பிசாசு ஆயிரும். அது நீங்க தான் சொல்றீங்க. சரிங்களா? என்ன அழகா தெரிஞ்சு, இன்னும் தெரிஞ்சிடுங்க, அவன் பிசாசு ஆயிரும். வீட்டில் அன்புலன்னா நரகம் ஆயிரும். நம்ம எங்க போக வேண்டாம், நரகத்துக்கு போகணும். சபையில் அன்புலன்னா, வீடு வேற சபை வேறையா, அது குட்டியோண்டு, இது பெருசு, அவ்வளோதான். அது சபை, இது திருச்சபை. வீடு வந்து சபைன்னு எடுத்துட்டோம்னா இது திருச்சபை. அப்போ சபையில் அன்புலன்னா நீங்க சொல்லிவிடுங்க, அது என்னதாயிரும்? ஆமாம், நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டாம், இங்கே பார்த்துக்கலாம். எனக்கு மிகப்பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு உலகம் அன்புக்கு ஏங்குது. ஏன் இங்க இருக்கிற நீங்களும் ஏங்குறீங்க, நானும் ஏங்குறோம். ஏன் உலகத்தை சொல்லுவாங்க ஏங்குறோம், நீங்களும் நானும் ஏங்குறோம். ஆனா இந்த உலகத்துக்கு, இந்த வீட்டுக்கு அன்பை சொல்லி கொடுக்கொண்டது யாரு? இங்க இருக்கிற நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் அன்பை ருசிக்காவிட்டால் இந்த உலகத்துக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த வீட்டுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றது, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன அதிகாரம்? அன்பின் அதிகாரம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, அன்பை நாடுங்கள். நாடுங்கள் என்ன அர்த்தம்? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, கண்மலையில் பாம்பினுடைய வழியும், கண்மலையில் பாம்பினுடைய வழியும், நான் பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா, கண்மலையில் பாம்பினுடைய வழியும் ஒரு கன்னியை நாடிய மனுஷனுடைய வழியும் அவனுக்கு புரியலையா? ஏன் பிள்ளை பிள்ளை இவன் சுத்துறான்? ஏன் சுத்துறான்? பிரசங்கிக்க நினைக்கல, தெரியலையா? ஏன் பின்னை நாடுறான்? அந்த வயசை கடந்துதான் வந்திருக்கோம். பிரசங்கிக்கிற நானும் அந்த வயசை கடந்தா வந்திருக்கேன், உட்காந்துருக்கு நீங்களும் அந்த வயசை கடந்து வந்திருக்கீங்க. ஏன் நாடுறான்? எத்தனை பேப்பர்ல வாசிக்கிறோம், இந்த நாட்டத்தினால கிணறு எத்தனை சாவுது. டெய்லி பேப்பர்ல பாருங்க, தலை காணவில்லை, உடலெல்லாம் குத்து. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே நாட்டம் எதுல இருக்கணும்? எதுல இருக்கணும்? எதுல இருக்கணும்? அன்பை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பவுல் சொல்றாரு, அன்பை நாடுங்கள். இதே நாட்டம் இங்கே வந்து விட்டால், அந்த நாட்டம் வேற, அது பின்னால பார்ப்போம். வந்து விட்டால் நிச்சயமா இந்த அன்பை ருசிக்க முடியும். எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக தருவக்குளத்தில் NSS கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பைபிளை உட்காந்து வாசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரியவர், என்னை விட 20 வயசுக்கு மேலே இருப்பார். நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி உள்ள காரியங்கள். ஒரு பெரியவர், அவர் என் பக்கத்துல இருந்து உட்கார்ந்தார். அவர், தம்பி, இந்த பைபிள்ல எல்லாமே நல்லாதான் சொல்லியிருக்கு, ஆனாலும் ஒரு பயனாவது இந்த பைபிள் உள்ள மாதிரி நினைக்க முடியாது, நடக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏன் சொல்லுவாங்க? நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லுவாரு. அதோட வாயை பத்திட்டு பேசாம வருத்தப்படுறாங்க. 38 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன். அதனால இப்படி கேட்டே பழகிறோம்னா பிரசங்கத்திலே இப்படி பழக்கமா இருக்கு. பிரசங்க மாட்டுக்கு பழக்கம் தான் வருது. சரியா? அதெல்லாம் வருத்தப்படுறாங்க. சும்மா ஒரு அன்பு நிமித்தம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. சரியா? எனக்கு மிக பிரியமான பிள்ளைகள், அப்போ ஏன் உள்ளத்தை ஓடிச்சு, என் மீட்பரை குறித்து, என் கர்த்தரை குறித்து அவர் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர், அறிய வேண்டிய பிரகாரம் அறியலையே. இது உள்ள வந்தாச்சுன்னா இத மாதிரி சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் இன்னும் உள்ள வரல, வெளியே வந்து சொல்றாரு, வெளியே வந்து இருக்கிறவங்களே அப்பதான் இருக்கு. எனக்கு மிகவும் பிரியமானது. நீங்களும் நானும் அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கோம், அன்பை நாடுகள் சாவத்தட்டி நிச்சயது, எது வந்தாலும் அன்பு மட்டும் வராது அப்படின்னு ஒரு முடிவு கட்டிக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான தாய், ஒரு 55 வயது உள்ள தாய், இன்னொரு தாய்கிட்ட சொல்றாங்க, எப்படியோ உலகம் என்கிற நாடக மேடையில் நானும் ஒரு நடிகையா இருந்து இத்தனை ஆண்டுகள் நடித்து முடித்து விட்டேன், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ ஒரு நடிகை நடித்து விட்டு உலகத்தை விட்டு டாட்டா போட்டுட்டு உயிர வேண்டியதான். இப்படிதான் கிறிஸ்துவ அன்பும் இருக்கிறது, நடிக்கிறது. எனக்கு மிக பிரியமான பிள்ளைகளே, ஆனால் வேதம் அழகா சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா. ஒரு 3 விதமான அன்பு இருக்கு. என்ன அன்பு? ஃபர்ஸ்ட்ல எரோஸ், EROS, எரோஸ்.
எபிரேய பாஷையில் எரோஸ். இது என்ன அன்புனா மாய்மாலமான அன்பு. மாய்மாலமான அன்பு, இதுக்கு பேர் அன்பு தான், மாய்மாலமான அன்பு. சிம்சோன் எடுத்துடுங்க, சிம்சோன் எடுத்துடுங்க. அவன் தாய்ட்டையும் தகப்பட்டையும் சொல்றான், பெலிஸ்திய தேசத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை எனக்கு நினைக்கணும், திருமணம் முடிச்சு வைக்கணும். உடனே அவங்க அப்பா அம்மாலாம் சொல்றாங்க, எப்பா நம்ம தேசத்துல ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, இங்க ஒரு பெண்களும் உனக்கு பிடிக்கலையா? இங்க இருந்து நம்முடைய பகைவர்களாகிய நம்மகிட்ட அடிக்கடி சண்டை போட்டு நம்ம நொறுக்கிறான, நம்மளே அடிக்க நினைக்கிறான, அங்க போய் பொண்ணு பார்த்திருக்கியே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? வீட்டை போய் வாசிக்க போறீங்கல்ல, என்ன சொல்றான்னா, அவளின் கண்ணுக்கு பிரியமாயிருக்கிறாள். எனக்கு மிக பிரியமான அவ குணம் எப்படி, அவ குடும்பம் எப்படி, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அவ என் குடும்பத்துக்கு எசைஞ்சவளா இருப்பாளா, அவ என்னுடைய தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்துவாளா, நான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனாயிட்ட என் கூட சேர்ந்து ஊழியம் செய்வாளா, ஊழியத்துக்கு ஏற்றவளா இருப்பாளா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது, என் கண்ணுக்கு அவர் இனிமையானவள். உங்களுக்கு எனக்கு தெரியும், அவன் கண்ணு பிடுங்கப்பட்டது. இவன் எப்படி உண்மையா அன்பு செலுத்த முடியும்? அந்த கண்ணுக்கு பிரிய எவ்வளவு நாள் இருக்கும்? மோகம் கொஞ்ச நாள் தான், மோகம் கொஞ்ச நாள். இது மாய்மாலமான எனக்கு மிக பிரியமான பிள்ளை. எத்தனை செய்தித்தாள்ல வஞ்சிக்கப்பட்ட பெண்களை பார்க்கிறோம். இது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. இதுக்கு பேரு அன்பு அல்ல. வேதத்தில் அழகான ஒரு வாலிபன் இருக்கான். அந்த வாலிபன் யாருன்னா ஈசாக்கு. அந்த ஈசாக்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் அவளை ஏற்றுக்கொண்டு அவளை மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். எனக்கு மிக பிரியமான பிள்ளைகளே, என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? நேற்று வர ரெபெக்காள் வந்து லாபானுடைய மகள், இப்படிதானே மகள். அவ எனக்கு சொந்தம் கிடையாது. நான் யாருக்கு சொந்தம்? ரெபெக்காளுக்கு சொந்தம் கிடையாது, ஆபிரகாமுக்கு சொந்தம். நான் இன்னொருடைய மகளை இச்சிப்பதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவள் இன்னொருடைய மகனாகி என்னை இச்சிப்பதற்கு கர்த்தர் அவளை வைக்கவில்லை. எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, என்னைக்கு மனைவிங்கிற அந்தஸ்துக்குள்ள வாரளோ அன்னையிலிருந்து நேசம் பெருக ஆரம்பிக்கிறது. இந்த நேசம் 80 வயசு ஆனாலும் குறையாது. அது உண்மையான ஆனா மாய்மாலமான அன்பு ஏதோ ஒண்ண இச்சிக்கும். மிருக குணம் உள்ள அன்பு, மிருக குணம் உள்ள அன்பு. எனக்கு கிடைச்சா போதும், எவன் எந்தாலும் செத்த. எனக்கு மிக பிரியமான பிள்ளைகளே, இது நமக்கு தேவையில்லை. இரண்டாவது ஒரு அன்பு, அது பிலியோ. கிரேக்க வார்த்தையில் பிலியோ. இது என்ன அன்பு? உறவினரிடத்தில் செலுத்துகிற அன்பு. எதையும் ஒன்றை எதிர்பார்த்து செலுத்துகிற அன்பு. எப்படி செலுத்துவோம்? எப்படி அன்பு செலுத்துவோம்? இன்னைக்கு பிள்ளைய கவனிச்சோம்னா நாளைக்கு கஞ்சி ஊற்றுவான். இன்னைக்கு பிள்ளை நம்ம வளர்த்து விட்டோம்னா நாளைக்கு கஞ்சி ஊற்றுவான். பிள்ளை நினைக்கும், அப்பாட்ட அன்பா இருக்கிற மாதிரி காட்டியாச்சுன்னா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து காட்டுகிறாரு. இதை நான் ரொம்ப போக விரும்பல, உங்களுக்கே தெரியும். சரியா? பயங்கரமான உலகம். அன்பு கட்டுற மாதிரி கட்டுவாங்க. நல்லா குடிக்கிறவங்களை பாருங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊருக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. எதுக்கு? அவன் குடிக்கிறான் வெளியேற்றக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அவன் குடிக்காரன் வெளியேற்றக்கூடாது. அவனை மாதிரி தங்கமான ஆள் உண்டாயா? அது ஏழாமமா வேலைக்கு போக முடியாம கருந்துச்சு,
உடனே பாக்கெட்ல கை விட்டா 500 தாள் அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. அவன மாதிரி இந்த ஊர்ல ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. ஏதோ தெரியத்தனமா அந்த பழக்கத்தை நினைச்சிட்டான், அவ்வளவுதான். அவ்வளவு மாதிரி தங்கமான ஆளு கிடையாது. இது ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்க, இந்த ஊர்ல இவன் தான் நல்லவன், இந்த சபையில் இவன் தான் நல்லவன், எதிர்பார்த்து செய்யக்கூடிய அன்பு, கடைசிய ஒரு அன்பு, அந்த அகப்பே தெய்வீக அன்பு. இந்த அன்பு பிரதிபலன் பாராத அன்பு, பிரதிபலன் பாராத அன்பு. இந்த அன்பை நீங்க எங்க பார்க்கலாம்னா, இயேசுவை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாத அன்பு. சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு. அன்று சொன்னது, நீ விருந்து பண்ணும்போது பணக்காரன் அவன் இவன் இவனெல்லாம் கூப்பிடாத, கருத்தரையும் ஊனரையும் ஏழைகளையும் கூப்பிட்டா அவன் பதிலுக்கு ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டான். ஆனா இந்த பிரதிபலன் உங்களுக்கு எங்க உண்டாயிருக்கும்? பரலோகத்தில் உண்டாயிருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு 500 ரூபாய் மொய் கொடுத்தோம்னா நாளைக்கு அவர் 1000 ரூபாய் மொய் கொடுப்பார். இந்த கிட்ட எவ்வளவு பணக்காரங்க இங்க போய் சீச்சி 100 ரூபா முடியுமா? அது நம்மளை மட்டமா நினைச்சிருவாங்க. இங்க வீட்டுல வடியே இருக்காது, பாக்கெட்ல ஏக்கா ஒரு 500 ரூபா கொடுங்க, நாளைக்கு கொடுத்தாரு. அந்த கவலை 500 ரூபா வச்சு கொண்டு கொடுப்போம். அதே ஒரு கஷ்டப்பட்டு விடுவீங்க. நாம இவன் எங்க தர போறான்? இவனுக்கு 50 ரூபா போதும், இவன் நாளைக்கு இந்த 50 ரூபா எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். எனக்கு மிக பிரியமான பிள்ளைகளை ஒன்ன தெரிஞ்சுடுங்க, கிறிஸ்துவின் அன்பு எந்த பிரதிபலன் பார்க்காது. ஏன் கிறிஸ்துவனுடைய அன்பு பிரதிபலன் பார்க்காத அன்பு? ஏன் கிறிஸ்துவனுடைய அன்பு பிரதிபலன் பார்க்காத அன்பு? அது தெய்வீக அன்பு, அது பிதாவினிடத்தில் இருக்கிற அன்பு. வேத அழகா சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன் உங்களுக்குள்ள எனக்குள்ள வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குன்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓட ரத்தம் யார் ரத்தம்? ஆதாமுடைய ரத்தம். என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அதுக்கு முந்தி அவனுக்குள்ள இருந்த ரத்த ஓட்டை யாருடைய ரத்தம்னா அவருடைய ஆவிதான். ஆனா பாவம் செய்யும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டது, மனுஷ ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவ ஆவி அவனை விட்டு விலகிவிட்டார், தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார், தேவ சுபாவம் அவனை எடுத்து விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஆனால் வேதம் எனக்கு சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சிலுவை ஒன்று பார்த்தீங்களா? ஒரு சிலுவை இருக்கா, இது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, அது கொஞ்சம் பெருசா இருக்கு. அது ஒரு முள் கிரீடம் தொங்குது, சரியா? ஏன்னா பக்கத்தில் ஒரு 2 கள்ளன் இருந்தான், அவனுக்கெல்லாம் முழுக்கிடம் வைக்கல, இதுக்கு மட்டும் தான் முழுக்கிடும். அந்த கள்ளனுடைய சிலுவை இல்லை, இது இயேசுடைய சிலுவை. இந்த சிலுவையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது? சும்மா தைரியமா சொல்லுங்க, தப்பாக தான் மைனஸ் மார்க்லாம் கிடையாது, சரியா சொன்ன பிரைஸ் கிடையாது. சொல்லுங்க, இந்த சிலுவையை பார்க்கும்போது என்ன வருது? சத்தம் ஒரு காலத்தில் லேச கேட்கல. மீட்பின் சின்னம் சரி, வேற சும்மா சொல்லுங்க. என்னமா? சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றிய சின்னம். ரைட், வெரி குட். இனிமேல் கேட்டுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல மாட்டேன்னு. ரைட், வருங்காலத்தை சொல்லிடுவீங்க. சரி, இது சிலுவை பார்க்கும்போது ஒரு நீள மரம் இருக்கா, மேலே கீழும். அந்த மரத்தை பார்த்தோன்னே முதல்ல சிலுவை பற்றிய உபதேசம். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த சிலுவை நோக்கி பார்த்தா இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒன்ன யாரோட ஒப்புர வைக்கிறவர்? தேவனோடு ஒப்புர வைக்கிறவர். உனக்கும் அவருக்கும் எந்த இடைவெளி இல்லாம அவரோடு ஐக்கியப்பட்டு வச்சிருவாரு. அப்ப தேவனுடைய அன்பு உனக்குள்ள வரும். 2வது இந்த கிராஸ்ல ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதுன்னா, அவர் அன்பு உனக்குள்ள வந்ததுனால உனக்குள்ள இருந்த அந்த அன்பு வெளியே போய்கிட்டே இருக்கணும். பிறகு அன்பு போகிறது ஈஸியா இருக்கும். அது சரியா இருந்தா இது சரியா. சின்ன பிள்ளை சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு.
ஒரு சின்ன பிள்ளை சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த அம்மாவை வேலை செய்ய விடாம சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு. உடனே இந்த அம்மா என்னடா இந்த பிள்ளையை செய்யுது, நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கிட்டே சும்மா இருக்கணும். ஆனால் ஒரு வேல்டு மேப் எடுத்துச்சு, ஒரு வேல்டு மேப் உலக படத்தை எடுத்துச்சு. எடுத்து அம்மா ஒரு 4-5 துண்டா கிழிச்சு கீழே போட்டு இந்த உலக படத்தை சேர் பார்ப்போம், கரெக்டாக சேர்த்து அவனுக்கு பரிசு தரணுச்சு அப்படின்ட்டு அம்மா அடுத்த வேலை செய்ய போனாங்க. அந்த வேலை செய்யதான் இருப்பாங்க. ஏமா ஏமா உலகம் சரியா வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, இது எப்படி சரியா வந்து, இந்த பிள்ளை எப்படி அர்த்தம் சரியா வச்சு வந்து மாத்திரம் சரியா இருக்கு. அந்த பாப்பா கூப்பிட்டு, அம்மா நீ எப்படி இப்படி சீக்கிரமா பண்ண? ஏன்பா எனக்கு ஒண்ணு தெரியுமா, அமெரிக்கா எங்க இருக்கு, ஜப்பான் எங்க இருக்குன்னு எனக்கு நினைச்சது தெரியாது. இது பின்னால பாருங்க, இங்க ஒரு மனுஷன் இருக்கான். இந்த மனுஷனுக்கு வாய் எங்க இருக்கு, காது எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, கை எங்க இருக்குன்னு நிச்சயம் எனக்கு தெரியும். ஆனா அந்த மனுஷனை சரியா ஆக்கி அப்படியே மாத்தி போட்டேன். என்ன வந்துட்டு, எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மனுஷன் தேவனோடு கூட ஒப்புரவாகனா தேவ அன்பு பெருக்கெடுத்து ஓடும். ரெண்டாவது இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிற இனி நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கு என்னை சிலுவையில் அடிச்சாச்சு. என்னைக்கு இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அன்னைக்கு என்னையும் அடக்கம் பண்ணியாச்சு. பழைய ஆதாம் கல்லறையில் வைக்கப்பட்டாச்சு. புதிய ஆதாமாய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு வரும் பொழுது நானும் அவரோடு கூட எழும்பி வந்தேன். இதுதான் ரட்சிப்புல கிடைக்கக்கூடிய புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம். தன் விசுவாசத்தினால் நீதிமான். விசுவாசம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கு. நம்பிக்கை சரியில்லைன்னா எல்லாம் தலைகளா இருக்கு. அவள் இந்த அன்பு இருக்கிறதுனாலதான் அவன் 3 மிஷனரி பயணம் சுத்தி ஓடுறான. என்ன காரணம் தெரியுமா? அவன் சொல்றான், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, இந்த அன்பு என்னை பெருக்கெடுத்து ஓடுகிறது. எனக்கு மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். என்ன யோசிச்சு பார்ப்பேன்னா, அன்னை தெரசா எடுங்க. அவங்க எந்த நாட்டுக்காரங்க? சரி, நம்ம நாட்டுக்காரங்க இல்ல, அது மட்டும் உண்மை. சரி, ஏன் அந்த நாட்டில் அவ்வளவு வசதியா இருந்துட்டு ஏன் இந்த நாட்டில் வந்து கல்கத்தா போயிருக்கீங்களா? ஜனம் இருக்க நெறிஞ்ச இடம். ஏன்னா நீங்க ட்ரெயினை பிடிக்க நினைச்சா 7 மணிக்கு பிடிக்கன்னா மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பிச்சிடும். கிளம்புனாலும் சேர முடியும். பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்குள்ள 1 கிலோமீட்டர் இருந்தாலே அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகும் ஜனத்தொகை. இவ்வளவு ஜனத்தொகை நிறைந்த தேசத்துக்கு வந்து அங்க படுற கஷ்டத்தை நைட்டு பாருங்க, அப்படியே ரோட்லாம் படுத்து கிடப்போம். நிறைய பேர் ரோட்ல படுத்து கிடப்போம். அந்த தூத்துக்குள்ளேயே 1-2 பேர் ரோட்ல படுத்து கிடக்கும். அங்கே எல்லாம் நிறைய வீட்டில் குடும்பமே ரோட்ல இருக்கும். அவ்வளவு ஜனத்தொகை. அந்த பட்டணத்துல வந்து அந்த அம்மா அப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒரு முறை அன்னை தெரசாமாட்ட வந்து, அன்னை தெரசாமா அங்க இருக்கிற ஒரு வியாபாரிட்ட போய், ஐயா அங்க நிறைய ஏழைகள் கஷ்டப்பட்டு குஷ்டரோகிகள்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏதாவது சாப்பாடு கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுக்கணும் ஐயா, அதனால ஏந்ததற்குயான்னு சொல்லி அப்படியே மடியை ஏந்தினாங்க. பண்ணாம அப்படியே காரி உணர்ந்து மூஞ்சில் சுப்பி, ஏன் வெள்ளக்கார நாயை எங்க வந்திருக்க அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த முந்தானை வச்சு அப்படி லேச தொடச்சிட்டு அதே ஆளை பார்த்து சொன்னாங்க, ஐயா எனக்கு தர வேண்டியதை தந்துட்டீங்க, எனக்கு தர வேண்டியதை தந்துட்டீங்க, அவங்களுக்கு தர வேண்டியது தாங்க ஐயா. எனக்கு தேவை இந்த காரி தான், இந்த எச்சி தான், அதுக்கு நான் வாங்கிக்கிட்டேன். அந்த வியாபாரத்தை உள்ள உடஞ்சி போச்சு. அப்படியே அந்த அம்மாவை பற்றி கேட்டாங்களா,
நீங்களாம் இதை செய்யறதுக்கு என்ன காரணம்? எப்படி செய்ய முடியும்? நம்ம ஊரில் ஒருத்தன் கொஞ்சம் புத்தி சரியில்லாமல் படுத்துருக்காங்க. இங்கே அவன் கிட்ட போய் ஏதாவது காப்பி கொடுக்க வருமோ? எங்கேயாவது ஒரு ஆளை பார்த்து ஒரு சரக்கில் காப்பி விட்டு எந்த அவன் பாவையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அம்மா கூட்டு வந்து நல்லா குளிப்பாட்டி, குஷ்டநோய் முதற்கொண்டு குளிப்பாட்டி, புண்ணுக்கு மருந்து போட்டு எல்லாம் செய்கிறாங்க. எப்படி முடிஞ்சது? இந்த அம்மா பார்த்து கேட்டப்போ போது இந்த அம்மா காட்டின ஒன்றே ஒன்று, இதில் கிடந்த சிலுவையை தூக்கி காட்டி, இயேசு இயேசு இந்த அன்பு என்னை நெருக்கி ஏவிச்சு அங்கே இருக்க முடியல, இங்கே வந்துட்டேன். காவல் நிலையத்தில் 38 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. நான் யோசிப்பேன், இந்த பிஷப் கால்டுவெல் தான் பேர பிள்ளைக்கு கூட்ட பிள்ளைக்கு அதில் 5ஆம் தலைமுறைக்கு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் போட்டால் நல்ல வருமானம் வரும், அது பரம்பரையாக உட்காந்து சாப்பாடு நினைச்சு போட்டாரா? ஏன் கடைசியில் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற சேப்பலில் உள்ள மேலே கூரை வந்து போடுறது காசு இல்லையா, அவருக்கு கொஞ்சோட சொத்து அங்கே இருந்தையா, அதை வித்துட்டு வந்து சிற்றாலயத்துக்கு கூரை போட்டாராம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன் இதெல்லாம் அவர் செஞ்சாரு? இன்னைக்கு இவ்வளோ அழகான ஸ்கூல் இருக்கு, வேலை பார்க்குற நானே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கேன் மாதம். அப்போ எத்தனை பேர் எனக்கு மேலே வாங்கிட்டு இருப்பாங்க? நான் வந்து கால்டுவலுக்கு போட்டுறா அல்ல 5ஆம் தலைமுறை பிள்ளையா? யோசித்து பார்ப்பேன். இன்னைக்கு கால்டுவல் சந்ததி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் அவருக்கு வந்து செய்யணும்? இந்த இடைவெளி மண்ணுக்கு ஏன் அப்படி சமந்துட்டு போன ஆளோட கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. எனக்கு மிகப்பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். யோசித்து பாருங்க, இந்த ஊருக்கு ஒரு மிஷினரி வந்திருப்பாரு. ஏன் உங்களை என்னை தேடி வரணும்? அவர் வீட்டில் வசதி இருக்கலாம? கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி எவுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜோம் கூட அது பாடமா வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2வது பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் உங்க இதயத்தை பாருங்க, கொஞ்சம் உங்க இதயத்தை பாருங்க. நான் பார்க்க முடியாது, 3 பேர் பார்க்கலாம். என் இதயத்தை 3 பேர் பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம்? நான் பார்க்கலாம், இயேசு பார்க்கலாம், இன்னொரு பிசாசு. இவன் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியும். இயேசு சொல்றாருல, அங்க வெள்ளை அடிக்கப்பட்டு சுத்தமா இருக்கு, அங்க இயேசு இல்ல, பொல்லாத நிறைய கூட்டம் உட்கார்ந்து அவனுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு. அதுல உங்க இருதயத்துல இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கா? இத்தனை நாள் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு கொண்டு வர்றேன், இந்த வசனத்தை எத்தனை முறை வாசத்துக்கு ஊற்றப்பட்டிருக்கேன்னு. ஏன் அதுல வாஞ்சை இல்லையா? அதுல விருப்பம் இல்லையா? ஒன்னே ஒன்று செஞ்சு பாருங்க. இன்னும் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம், இந்த அன்பை குறித்த ஒரு வசனத்தை என் உள்ளத்துல நான் வைப்பேன். எங்க வைக்கணும்? மண்டையில் இருக்கிறது உள்ளத்துல வைக்கணும். வச்சுட்டு உங்க பலத்தினால, தேவ ஆவியானுடைய பலத்தினால இந்த அன்பை வெளிப்படுத்துவேன். ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாமா? தடிக்க விடுவீங்க. சின்ன பிள்ளை நடக்க ஆரம்பிங்க, வலிக்கு விடத்தான் செய்யுது. உடனே அது படுத்துருக்குதா? ஆஹா, எனக்கு பலன் இருக்கு, நான் நாளைக்கு நடக்கும் பாருங்க. அப்படி எழுது. எனக்கு மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு முடியலப்பா, என் வீட்டில் அன்பு செலுத்த முடியல. வேத அழகா சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிக்கு மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். எது கஷ்டம்? கீழ்ப்படிவது கஷ்டமா, அன்பு கூறுவது கஷ்டமா? இதெல்லாம் நாங்கள் என்னைக்கு யோசித்தோம்? அளவு உண்டா தின்னா கத்திர எப்படி எத்தனை மணி வரைக்கும் போய் வாங்கி கொடுத்தோம். 20 வருஷம் ஓடிட்டு இன்னும் எத்தனை வருஷம் உலகத்துக்கு போய் ஓடி முடிச்சிருவோம்.
இப்படிதான் நினைக்கிறோமே தவிர எது கஷ்டம்? அன்பு கூறுறது கஷ்டமா, கீழ்ப்படிறது கஷ்டமா? அன்பு கூறுறது ஈஸியோ? அன்பு கூறாலே கீழ்ப்பிடிச்சிருவாங்களா? அப்போ மனைவிக்கு புருஷெல்லாம் கீழ்ப்பிடிச்சிருவாங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது, அன்பு செலுத்துங்க போடல. இன்னொரு இடத்துல இருக்கு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்தணும் வசனம் இருக்கு. மனைவி கணவனிடத்தில் அன்பு செலுத்தணும், கணவி மனைவி இடத்துல அன்பு செலுத்தணும். இப்படிப்பட்ட வசனமும் இருக்கு. எது கஷ்டம்னா கீழ்ப்படியது ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி? சரி, மனசு சொல்லிட்டான், சொன்னதுக்கு சரின்னு போட்டுருவோம். ஆனால் அன்பு செலுத்துறது, அவன் என்ன அட்டுழியம் பண்ணாலும் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா நினைச்சக்கூடாது, சகிக்கக்கூடாது. கழுதை இதை போய் கெட்டி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்தக்கூடாது. அந்த அன்பு எங்கேருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். எனக்கு இந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வாரத்துக்கு ஒரு அன்பை குறித்த வசனத்தை உள்ள போடுங்க. தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இது என்னால் முடியல, என்னால் முடியல, நேரம் ஆயிடுச்சு, நிறைய எக்ஸாம் சொல்லலாம், முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு மாசம் பாருங்களேன், ஒரு மாசம் பாருங்களேன், இந்த சிலுவையின் அன்பு உங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துறேன். ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்று. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை ஊற்றுங்க, இந்த அன்பு என்னிலிருந்து பெருக்கெடுக்கணும், முதல்ல என் குடும்பத்துல பெருக்கெடுக்கணும், அப்படி என் வேலை ஸ்தலத்துல பெருக்கெடுக்கணும், அப்படி என்னுடைய சபையில, அப்படி என்னுடைய கிராமத்துல. இந்த பக்கத்துல யார் இருக்கா, அவர் இருக்கா தெரியாது. நம்ம யோசிக்கிறோம், இந்த அவன் அங்க உட்காந்துருக்கான், நம்ம அங்கே போய் உட்காரக்கூடாது, நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கணும். அங்கே உள்ளருமே எட்டி பார்க்கறது, மேப்படி எங்கே உட்காந்துருக்கான், ஓ இங்கே உட்காந்துருக்கானா, நம்ம இங்கே உட்காந்துக்கணும். எப்படியா இங்க எக்ஸ் இருக்கா, ஒய் இருக்கா, ஒன்றும் தெரியாது. இங்க ராஜாதி ராஜா இருக்காரு, இங்க கர்த்தாதி கர்த்தா இருக்கிறாரு. என்னை இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் இருக்கிறாரு. அவரை நான் ஆராதிக்க போறேன், அவரை நான் பார்க்க போறேன், அவரை மைமைப்படுத்த போறேன். அவர் பார்ப்பார், அவர் பார்ப்பார். அவன் அல்ல, அவன் அல்ல, அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அந்த கேளுங்க, ஆண்டவரே ரோமர் 5:5, ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம், இருதயம் எந்த அளவு வசனத்தால் நிரப்பப்படுதோ அதுதான் கிரியில வரும். அப்படியே இருந்த வண்ணமாக ஆண்டவருடைய நோக்கி பார்த்து கேட்போமா, ஆண்டவரே இந்த மேலான அன்பை நான் தியானிக்க, உங்க அன்பை நான் ருசிக்க, உங்க அன்பை ஆண்டவரே நான் உட்கொள்ள எனக்கு கிருபைதான். எங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். யாருடைய இதயத்தில் தேவனுடைய வார்த்தை பேசியதோ அங்கே இயேசு இருக்கிறார். எங்கே இருக்கிறார் ஐயா? தேவனுடைய வார்த்தை நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறது, இங்கே இயேசு இருக்கிறார். ஆண்டவரே என் இதயத்தை கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. விரும்பி விரும்பி பார்க்கிறேன், ஆனா முடியல. ஆனா வேதம் சொல்கிறது, உமக்கு கீழ்ப்படுகிறது, உமக்கு கீழ்ப்படுகிறது. நீ தந்திருந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. கேட்ட ஊற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த அன்பு வேண்டும் ஆண்டவரே, இந்த அன்பை நாடுங்கள் சொல்லிருக்கு. இந்த தெய்வீக அன்பை நாடும் ஆண்டவரே. ஒரு மாய்மாலமான நடிக்கிற அன்பு எனக்கு வேண்டாம், தூக்கி போட்டுரும். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்த அன்பு வேண்டாம், தெய்வீக அன்பை என்னை உண்மை போல் மாற்றும் என்று கேட்போமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றி
ஜீவன் தந்தீரோ என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தம் ஜீவன் தந்தீரோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்து விட்டோ அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். பொல்லாத உலகம், அன்பற்ற உலகம், அன்புக்கு ஏங்குகிற நாங்கள் ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தும்படி எங்களை அழைக்க நான் உனக்கு என் அன்பை தருவேன், உன் இதயத்தை ஏன் அன்பை ஊட்டுவேன், நீ என்னுடைய அன்பை வெளிப்படுத்து என்று சொல்லி எங்களை அன்போடு அழைக்கும். அந்த அன்பின் சத்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த தெய்வீக அன்பு எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடு. குடும்பம் ஆண்டவரே தெய்வீக மகிழ்ச்சி காண, ஆண்டவரே நாங்கள் தெய்வீக மகிழ்ச்சி காண இந்த அன்பை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபைதார். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை கீதங்கள் 209, கீதங்கள் 500 படிகளுக்கு பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 209, கீதங்கள் 500 படிகளுக்கு. Yeah.
என்றவாறே நம்மை காணிக்கையில் மாண்பு சகோதரி அர்ப்பணம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் படித்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காக உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். நாங்கள் உடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக வெறும் கைவிடாமல் எங்கள் கருடைய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாகவும் எங்களை தகுதிக்கு தக்கதாக ஒரு பகுதியும் காணிக்கைகளாக தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, காணிக்கை படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திர காணிக்கையை படைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இடநோக்குதல் படைத்தார்களோ அதற்கேற்றதுமாக நிர்மாணங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆலய பராமரிப்பு காணிக்கைக்காக, ஜெனரேட்டர் வகைக்காக படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக மற்றும் பலவிதமான காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தருள்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக எதிர்காலங்களில் இரட்டிப்பான நன்மைகள் பெற்று ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக தேவன் தாமே உதவி புரிந்தருளும். காணிக்கையும் எங்களை தயவாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். மகாயிரக்கும் கருவில் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மாட்சிமை பொருந்திய ஆனந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்ளவும், நீர் அருளுகின்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலமான வாழ்வுக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை நடத்தத்தக்கதாகவும் நீர் எங்களுக்கு கிருபை புரிந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சன்னிதானத்தில் வேண்டுதல் புரிகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்படும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தியாகத்தின் வெளிப்பாடாய் எதற்கும் எதிர்பாராத உங்களுடைய அன்பை எங்களுக்கு செலுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே நீர் தந்த ஆண்டவரே அந்த தியாகத்தின் அன்பை நாங்கள் நினைவு கூறவும், ஆண்டவரே அந்த அன்பை எங்கள் உள்ளங்களில் நாங்கள் ஊற்றப்பட்டவர்களாக பிறருக்கு ஆண்டவரை நாங்கள் அதன் மூலமாய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள் புரிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எழுத்தில் சூழல் அனைத்து குடும்பங்களுக்காக சன்னிதானத்தில் வேண்டுதல் புரிகிறோம். அனைத்து குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் தாமே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்து ஏற்ற காலத்திலே எங்கள் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சன்னிதானத்திலே பிரார்த்தனைகளை எடுக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவரில் கொடுத்து உயர்த்தியரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான ஞானத்தினுடைய பிள்ளைகள் பெற்று மகிழ்வார்களாக. வாலிபர்களுக்காக சன்னிதானத்திலே பிரார்த்தனைகளை எடுக்கிறோம். ஆண்டு வாலிப நாட்களிலே சிறுசிகளாக நினைக்கத்தக்கதாகவும் தங்கள் வாழ்க்கை உமக்கு நேராக ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவர் அருள் புரிந்தருளும். அவனமாகவே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையான எல்லா ஈவுகளையும் ஆண்டவர் எதிர்வரைக்கும் தந்திருக்கிறேன் எனவும் நீர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா தேவைகளையும் ஒரு சன்னிதானத்தில் நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிந்தருள்வீராக. வயோதிக நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிகத்தின் பலவீனங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவர் தாமே இரத்த கோட்டைகளுக்காக மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. சட்டங்கள் நிலையிலே ஆண்டவரை மறைத்துக் கொள்வடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய உன்னதத்தின் பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சன்னிதானத்திலே வேண்டுதல் புரிகிறோம். சரீரத்திலே பலவிதமான பாடுகளோடு வேதனைகளோடு யாரை விடுவிக்க கொடு மருத்துவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கர்த்தாவே படுக்கையிலே மற்றும் ஆண்டவரை வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எடுத்துச்சவன் பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அவருடைய சரீரத்திலே என் தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி செயலாற்றுவதாக. ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமை அவருடைய சரீரத்திலே தொடுவதாக ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாகவே விடுதலையில் நாயகராகிய எங்கள் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தீமை நிறைந்த உலகத்திலே கொடும் நோயாலே பாதிக்கப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாவும் விக்கிரகங்களை தொடாதபடிக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. மீண்டுமாக ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏற்றவாறு பிள்ளைகளை திடப்படுத்தி உங்களுடைய வார்த்தையினால தேற்றி அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒளிபெருக்கில் மூலமாக சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியுடைய வல்லமையும் அன்பும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடுவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பினாலே படிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவர் அருள் தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தூய நாமம் என்னைக்கு மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 732 கீதங்களும் கீர்த்தனைகளும் 518 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 732 கீதங்களும் கீர்த்தனைகளும் 518. Yeah.
ஆராதனை செய்திருக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். உலகத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். உன்னதமான கிருபைகளை பெற்று மீண்டும் சன்னிதானத்தில் மகிழ்ந்து கழிவு அருள்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் கண்மலை மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.